ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி ரெசிபி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் இருக்காது. அதே மாதிரி 4-5 பொருளே வச்சு இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயமும் 2 குட்டி தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலும் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இது கூட நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நான் 4 பிரெட்டுக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பிரெட் எடுக்கிறீங்களோ அவளுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஸ் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா முட்டை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சாஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரெட் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நான் சைடாக பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசைக்கல்ல பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நெய் 2 ஏதாவது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த 4 பிரெட்டுக்கு நான் சின்ன பேக்கெட் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். பிரெட்டு வந்து 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டை எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை வந்து இந்த மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியில் மைதா பிரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வீட் பிரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட டைம் எடுக்கலை. ரொம்ப சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.